புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். இன்னைக்கு குடும்ப பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகளாக மாறி வரதை உணர்த்தும் சம்பவங்களை பற்றியும், கொங்கு மண்டலங்களில் முதியவர்களை குறிவைத்து தொடர்ந்து நடந்து வரக்கூடிய கொலை சம்பவங்களோடு சாதிய வன்மத்தால் சிறுவன் தாக்கப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கொங்கு மண்டலத்தில் தொடரும் கொலைகள், திணறும் போலீஸ். கொலைக்காரர்களின் வசமாகி வரக்கூடிய கொங்கு மண்டலங்களில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வாழ்ந்து வரக்கூடிய முதியவர்களை குறிவச்சு கொலைகார கும்பல்கள் தொடர்ந்து கொலை தாண்டவமாடி வருது. அவங்கள போலீஸாராலையும் பிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. திருப்பூர் பல்லடத்தை அடுத்து இப்போ ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த முதியவர்கள் அணிந்திருந்த நகைகளோடு அவங்க உயிரையும் சூறையாடி சென்ற ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி உச்சிமேடை அடுத்த வெள்ளாங்காட்டு வலசு பகுதியில் உள்ள மேக்கரையான் தோட்டத்தை சேர்ந்தவர் விவசாயி ராமசாமி. இவரது மகன்களும் வெளியூரில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இதனால் கணவன் மனைவி இருவர் மட்டும் விவசாயம் செய்து கொண்டு தோட்டத்து வீட்டிலேயே தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக விவசாயி ராமசாமியின் மகன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது போனை எடுக்காமல் இருந்திருக்கிறார். இதனால் தன்னுடைய பெற்றோருக்கு ஏதோ நடந்திருக்குமோ என்று அஞ்சிய அவர்களுடைய மகன் வீட்டின் அருகில் இருந்தவர்களிடம் கூறியதை அடுத்து அவர்கள் சென்று பார்த்த பொழுது கணவர் ராமசாமி வீட்டிற்கு உள்ளேயும் மனைவி பாக்கியம்மாள் வீட்டிற்கு வெளியேயும் கொலை செய்யப்பட்டு உடல்கள் அழுகிய நிலையில் கடும் துர்நாற்றத்துடன் கிடந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். பின்னர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா, சிவகிரி SSI அர்ஜுனன், பெருந்துறை DSP கோகுலகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பாக்கியம் அணிந்திருந்த 7 பவுன் தாலிக்கொடி, 5 பவுன் வளையல், மோதிரம் என 12 பவுன் நகை கொள்ளை போனது தெரிய வந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்ததில் அது சிறிது தூரம் ஓடிச் சென்று மீண்டும் திரும்பியது. அதேபோல் கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் விஜயநகரம் மேக்கரையான் தோட்டத்தில் வந்து ஒரு 2 பேர் வயசானவங்க 2 பேர் வந்து நேற்று அந்த கொலை செய்யப்பட்டதாக எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் இன்கொஸ்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிருக்கோம். இது சம்மந்தமாக வந்து ADSP தலைமையில் ஒரு 8 தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். 8 தனிப்படைகள் இப்போ வந்து சம்பவ இடத்துல எல்லாமே எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. CCTV ஃபுட்டேஜ் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து என்ன ஃபர்தராக வந்து என்ன க்ளூ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அவங்க சொன்னது வந்து ஒரு 10 பவுன் அவங்க போட்டிருந்த நகைகள் மட்டும் காணாமல் போயிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் பணமோ எதுவும் காணாமல் போகலை. இப்போ எதாவது தடயங்கள் எதாவது கிடைக்கும் இல்லை, இப்போ இருந்து தான் நாங்கள் நேற்று இரவுலேருந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நமக்கு க்ளூ எதுவும் கிடைக்கல. நாங்கள் இப்போ எல்லாமே டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிடைக்கும்போது நாங்கள் ப்ரொசீட் பண்ணிக்குவோம். மேலும் இந்த கொலைகள் நகைக்காக நடந்ததா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என்று தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் கொலையாளிகளை பிடிக்க ADSP விவேகானந்தம் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் CCTV கேமரா காட்சிகளையும் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. DSP ஆஃபீஸில் நீங்கள் 30 நாளில் பண்ணி கொடுக்குறோன்னு கோகுலகிருஷ்ணன் சார் வந்து உறுதி வச்சுருக்காங்க. அதன்படி நாங்கள் இப்போ பாடியை எடுத்துக்கிட்டு மின்மயான செல்ல இருக்கோம். இப்போ இந்த கொலை நடந்ததுக்கான காரணம் முக்கியமாக அந்த பகுதியில் இருக்க மதுக்கடைகள்லாம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பல தடவை சொல்லியாச்சுங்க. மதுக்கடையை வந்து மதுப்பிரியர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. அதை வந்து காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம்.
எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அது முழுமூச்சாக செஞ்சுட்டே இருக்கார், மூர்த்தின்னு பேர் சரி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அவங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாத்து வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. சொன்னோம்னா சரி போங்க வருவான் அப்படிம்பாங்க. அவங்க வரக்கு 1 மணி நேரம் ஆகும், அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதே தான் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இனிமேல் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கும் சார் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் வருங்காலங்களில் அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சம்பவம் முதல்ல தான் நடந்தது. இந்த மாதிரி சம்பவம் ஏற்கனவே 8 நடந்துருச்சுங்களேங்க. 7 முடிஞ்சு 8ஆவது. நம்ம ஏரியாவில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா அம்மாவோட இது ஒரு ஃபைனலாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தது உங்களுக்கு திருப்திப்படுத்தினாங்க? ஏதோ வந்து டீம் அமைச்சிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டம் தமிழக கொலை வழக்கில் கூட நாங்கள் குற்றவாளிகளை பிடிக்க நெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம கொலை வழக்கில் நாங்கள் குழு அமைச்சிருக்கிறோம். அது தொடர்ந்து வந்து நாங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து பாசிட்டிவாக இருக்குது. நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். 15 to 30 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கோகுல் கிருஷ்ணன் சாரை நம்பிக்கை வச்சு நாங்கள் அடுத்த ப்ராசஸுக்கு போகிறோம். இதேபோன்று கடந்த வருடம் நவம்பரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தெய்வசிகாமணி, அவருடைய மனைவி அலமேலு மற்றும் அவர்களுடைய மகன் செந்தில்குமார் ஆகியோர் தோட்டத்து வீட்டில் மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 6 மாதங்களாகியும் போலீசார் குற்றவாளிகளை நெருங்க முடியாத சூழலில் மீண்டும் அதே பாணியில் நடந்திருக்கும் சம்பவத்தால் கொங்கு மண்டலத்தில் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.